டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழி நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அமைதியாக வாழ்வது எப்படி என்பது தொடர்பான ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். ஒரு ஆசிரமத்திலே நிறைய துறவிகள் வாழ்கின்றார்கள். அந்த துறவிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமானவர்களாக இருப்பார்கள். எங்களைப் போலத்தான் துறவிகளும். அதிலே ஒரு துறவி பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்திலே இருந்து வந்தவர் மட்டுமல்ல, நிறைய படித்தவர். ஆகவே அவருக்கு ஒரு தலைக்கணம் இருந்தது. இங்கு இருப்பவர்கள் எல்லாவரில் விட நான் பணக்காரன், நான் படித்தவன், எல்லாரில் விட நான் வித்தியாசமானவன், பெரியவன் என்ற ஒரு எண்ணம் அந்த துறவியிடம் இருந்தது. ஆகவே ஒரு முறை அவர் எல்லாருடனும் போய் கதைப்பார். வழியே போய் எல்லாருடனும் கதைப்பார். எல்லாருடைய பிரச்சனைக்குள்ளும் அவர் போய் தலை கொடுப்பார். தேவையில்லாம மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றதிலும் அவர் கெட்டிக்காரர். ஆகவே அங்கே அவர் ஒரு விதத்தில் மற்ற துறவிகளிடம் விட வித்தியாசமாகத்தான் இருந்தார். ஒரு முறை அவர் அந்த குரு எல்லோரையும் கூப்பிட்டு சொல்கின்றார், உங்களுக்குள் ஒரு போட்டி வைக்க போகின்றேன், எல்லோரும் அந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று. ஆகவே இந்த குருவிடம் தனியே சென்று இந்த கர்ணன் என்ற பெயரை உடைய இந்த துறவி தனியே போய் சொல்கின்றார், நான் இவர்களில் விட படித்தவன், வசதியானவன், நான் இவர்கள் விட வித்தியாசமானவன், இவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த சாதாரண கேள்வியை எனக்கு தராமல் எனக்கு கடினமான ஒன்றை தாருங்கள் என்று சொல்கின்றார். பின் அவர் சொல்கின்றார், கேட்டுவிட்டு குரு சொல்கின்றார், ரைட், நான் தருகின்ற இந்த சாதாரணமான ஒரு போட்டியை உங்களுக்கு தருகின்றேன், முதலில் நீங்கள் இதனை நிறைவேற்றுங்கள், பிறகு பார்க்கலாம் என்று சொல்கின்றார். அவர் சொல்கின்றார், இன்றிலிருந்து 1 மாதத்திற்கு நீங்கள் யாருடனும் கதைக்க கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று. அது இந்த கர்ணனால் முடியாத காரியம். ஏனென்றால் எல்லோருடைய பிரச்சனைக்கு தலையிட்டு எல்லாரையும் விமர்சித்து கொண்டிருந்த ஒரு ஆளால் அமைதியாக இருக்கிறது என்பது பெரிய தண்டனை. 1 நாள் இருக்கிறார், 2 நாள் இருக்கிறார். அவருக்கு மற்றவர்களுடைய கதைகளை கேட்காமல், மற்றவரோடு கதைக்காமல் இருக்க முடியவில்லை. 3 நாள் இப்படி பார்த்து போட்டு ஒரு 15 நாட்கள் கழிய போய் ஒரு கடிதம் எழுதி கொடுக்கின்றார். என்னால் மற்றவர்கள் கேட்பதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது, என்னால் மற்றவர்களுடன் கதைக்காமல் இருக்க முடியாது, ஆகவே எனக்கு இந்த போட்டியிலிருந்து என்னை விலத்தி எனக்கு இன்னொரு போட்டி வையுங்கள் என்று சொல்கின்றார். ஆகவே அவர் சொல்கிறார், இந்த குரு மடத்தினுடைய நிபந்தனை என்னென்றால், இந்த போட்டியிலே வெற்றி பெற முடியாதவர்கள் தானாகவே இந்த துறவு வாழ்க்கையில் இருந்து விலகி போக வேண்டும் என்பதுதான். அப்படியானால் நீங்கள் தாராளமாக விலகி போகலாம் என்று சொல்கின்றார் அந்த குருஜி. இவருக்கு விலகி போகவும் முடியவில்லை, தன்னால் அந்த மற்றவர்களுடன் கதைக்காமலும் இருக்கவில்லை. விருப்பமில்லாமல் போய் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய கூடாரத்துக்குள் பூட்டி போட்டு உள்ளுக்கு இருக்கின்றார். தேவையான நேரம் மட்டும் வெளியில் வருவார், மற்றபடி அவர் உள்ளுக்கே கூட இருந்து 15 நாட்கள் முடிகின்றது. 15 நாள், ஆகவே 30 நாட்களை இவர் கடந்து விட்டார். மீண்டும் இந்த குருஜியிடம் வந்து எழுதி கொடுக்கின்றார், நான் அமைதியாகத்தான் இருந்தேன், ஆனால் என்னுள் பல கேள்விகள், என்னுள் பல சத்தங்கள் எழுந்து கொண்டிருந்தன, அவற்றை என்னால் நீக்க முடியவில்லை என்று சொல்கின்றார். உடனே அவர் சொல்கின்றார், நீ இந்த கூடாரத்தை காலி பண்ணிவிட்டு உடனடியாக வனாந்தரம் செல்லுங்கள், காட்டிலே சென்று அமைதியை தேடுங்கள் என்று சொல்கின்றார். ரைட், இவர் போகின்றார், காட்டிலே போய் அமைதியாக இருக்கின்றார். இவர் போய் அங்கே அமைதியாக இருக்கும்போது இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பறவைகளின் ஒலி இவரை ஆக்கிரமிக்கின்றது, நதியோர சத்தம் இவரை கேட்கின்றது, அந்த மரங்கள் அசைந்தாடும் சத்தம் கூட துல்லியமாக இவருடைய காதலே கேட்கின்றது. இவர் மிகவும் அமைதியாக இருக்கின்றார். 1 மாதம் கடந்தும் இவர் மீண்டும் அந்த மடத்துக்கு வரவில்லை. ஆகவே கூட இருந்தவர்கள் 1.5 மாதம் ஆக்கிவிட்டது. அங்கு விலங்குகள் இவரை சாகடித்திருக்குமோ என்று சொல்லி கதைக்கின்றார்கள். இறுதியாக ஒருதன் போய் அந்த குருஜியிடம் கேட்கின்றார், 1 மாதம் 1.5 மாதம் கடந்தும் இன்னும் கர்ணன் திரும்பவில்லையே என்று கேட்டபோது அவர் சொல்ல, இல்லை, அவர் உயிருடன் திரும்பி வருவார் என்று வாக்குறுதியை கொடுக்கின்றார். ஒரு 1.5 மாதம் கழித்து மீண்டும் அந்த கர்ணன் தன்னுடைய மடத்துக்கு வருகின்றார். வந்தபொழுது அங்கே அவரிடம் ஒரு அமைதி காணப்பட்டது, நிதானம் காணப்பட்டது, பொறுமை காணப்பட்டது. அவருடைய வார்த்தைகள் அளவுக்கு மீறி வரவில்லை. எல்லோரும் ஆச்சரியமாக இவரை பார்த்தார்கள். எல்லோரும் இவருடன் போய் கதைத்த போது இவர் அமைதியாக ஒரு சில
வசனங்களை மட்டும் கூறிவிட்டு மிகவும் அமைதியாக இருக்கின்றார். அப்பொழுது அங்கே அந்த குரு வருகின்றார். குரு வந்த பொழுது இவர் ஓடி போய் அவருடைய காலிலே விழுந்து அவரை ஆசீர்வாதம் பெற்று சொல்கின்றார். இப்பொழுது என்னுடைய மனம் இந்த சஞ்சலங்கள் இல்லாமல் இருக்கின்றது. பிறர் கதைக்கிறது எனக்கு துல்லியமாக கேட்கின்றது ஒளி, அதில் எனக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தரவில்லை. நல்ல பறவைகளின் சத்தம் கேட்கின்றது, அலைகள் அடிக்கின்ற சத்தம் கேட்கின்றது, எல்லாமே எனக்கு கேட்கின்றது. ஆனால் எதுவும் என்னை பாதிக்கவில்லை. நான் அமைதியாக, நான் நல்ல நிதானமாக நன்றாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, உண்மையில் அமைதி என்பது நாங்கள் எங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி நாங்கள் தேடிக்கொண்டதோ ஒன்று. மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்களுடைய நான் பெருசி, நான் சிறிது என்ற அந்த அகங்காரம் மமதி எல்லாம் எங்களிடம் இருந்து அகலும் போது எங்களுடைய மனம் நிம்மதி அடைகின்றது, அமைதி ஏற்படுகின்றது. அந்த அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரமான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அமைதியாக அன்பாக வாழ்வதன் மூலம் மற்றவர்களுடைய மனங்களை வெல்வோம் என்று கூறி, அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.